ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் சிராஜ். நாம் இன்றைக்கி நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர். ஏன்னா யூடியூபே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஜென்ரேஷன் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஃப்ளெக்சிபிள் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து நோக்கியா ஃபோனில் வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலே ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மட்டும் டச்சாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டிஸ்பிளேன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு வந்துச்சு. ஆண்ட்ராய்டில் எல்சிடி எல்இடி ஆமல்டுன்னு வந்துச்சு, அதுக்கு அப்கிரேட் ஆனோம். அதுக்கப்புறம் ஐஃபோன் யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து அதையும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பல பிராண்ட்ஸுக்கு பல இதுக்கு நம்மளை மாற்றிக்கிட்டோம். அதாவது முதல்ல வந்து ஆர்எக்ஸ் கண்டர் இருந்துச்சு, இப்போ வந்து கேடிஎம் எல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதுக்கெலாம் மைக்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்ல. ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இல்லாமல் அதுக்கு ஃப்ளெக்சிபிளாகி நம்ம போயிட்டே இருக்கும்ல. முந்தி இட்லி சாப்பிட்டது, இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முந்திலாம் பார்த்தோம்னா யூடியூப்பில் வீடியோ மட்டும் தான் போடும், இப்போ ஷார்ட்ஸ் ஓடுது. ஸோ யூடியூப்லேருந்து பல ரெவன்யூஸ்லாம் பல பேருக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கிற இடத்துல இதே மாதிரி ட்விட்டர்லேயும் ஒரு ஐடியா எலான் மஸ்க் வச்சுருக்காராமா. ஸோ எலான் மஸ்கோட ஒரு 5 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க இருக்காங்கல்ல மெட்டா குரூப்ஸ்னால் மாமா இருக்கார்ல, அவரோட சொந்தக்காரங்க எல்லாம் மெட்டாவில் உள்ள எல்லா குரூப்ஸ் அண்ட் கம்பெனி, அதாவது பஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குல்ல. அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அண்ட் தென் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்களா. இந்த 2 கம்பெனியை பற்றி பார்ப்போம். ஃபேஸ்புக் அண்ட் இதை பற்றி பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எலான் மஸ்க் வந்து ஒரு 5 இன்சிடென்ட் சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. மனுஷன் வந்து என்னைக்கு ட்விட்டரை வாங்கினாரோ அன்னையிலேருந்து சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன இதெல்லாம் மாற்றிருக்காருன்ட்டு. முதல்ல என்ட்ரி அவரே, இப்போ படத்துலலாம் ஹீரோ பார்த்தோன்னா மாசா என்ட்ரி கொடுப்பாங்க. பட் இவர் எப்படி என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா, ஒரு சிங்க் நம்ம கை கழுவும் தெரியுமா, நம்ம ஹோட்டல்லாம் பண்ணோம்னா கை கழுவும் அந்த சிங்க் இருக்குல்ல ஒயிட் கலரில் மார்பிள், அந்த சிங்கை தூக்கிட்டு வந்திருக்காரு. அதாவது வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிற எல்லாரும். ஆனால் அவர் அந்த சிங்கை தூக்கிட்டு அவரோட கேபினுக்கு கிளம்பியிருக்காரு. அதாவது எங்கள் ட்விட்டரோட ஆஃபீஸ்க்குள்ளே, அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே இல்லை, உங்களுக்கே தெரியும் அவருக்கு வீடு கிடையாது. அவர் ஒரு ஏதோ இந்த இதில் செஞ்சு விடுவாங்க தெரியுமா, ஆல்டர்னேட்டிவாக சும்மா ஒரு பொம்மை வீடு மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டில் தான் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 3 வீடு மாதிரி தான், அவ்வளோதான். சின்ன வீடு தான், ஒரு பாத்ரூமு ஒரு பெட்ரூமு, அவ்வளோதான். இதில் மட்டும் தான் இருப்பார். அதுவும் வீட்டுக்கே மேக்ஸிமம் மாட்டாங்க. சில நேரம் அவர் கம்பெனிலே போய் தூங்குற மனுஷன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இவர் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு மாதிரி ட்விட்டரை வாங்கின உடனே அவருக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. அதெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோ கூட கிளியராக இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோக்கான வேல்யூவை பாருங்களேன். எலான் மஸ்க், மல்டி பில்லியரான எலான் மஸ்க் சிங்கை தூக்கி வந்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுரைட் ஆகுது. ஸோ அவர் தூக்கிட்டு வந்து அவர் ஆஃபீஸில் வைக்கார்ல. ஸோ இதெல்லாம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் இவர் என்னென்ன பண்ணுறாருன்னா, வேலை நம்ம இந்தியாவில் நிறைய பேர் ட்விட்டரில் வேலை பார்க்காங்க. ஓகே, இந்தியாவிலேருந்து நம்ம பராக் அகர்வாலாக இருக்கட்டும், இவரெல்லாம் சிஇஓவாக இருந்தார் பராக் அகர்வாலாம். ஸோ இவரெல்லாம் ஃபயர் பண்ணிட்டார். இவர் தூக்கிட்ட அவர் உள்ளே வரவும், டே தம்பி நீ கிளம்பு, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ இருந்ததுனால தான் ட்விட்டர் இன்னும் உருப்படாமல் இருக்குது, இன்னும் க்ரோத் ஆகாமல் இருக்குது, நீ கிளம்பு அப்படின்ட்டு அவரையும் ஃபயர் பண்ணிட்டாரு. ஸோ ஐடியாலஜியே கேட்கல, யாரோட ஐடியாவும் கேட்கல, தன்னோட சொந்த இன்ஃப்ளூன்ஸ்னால டேய் நீ கிளம்பு அப்படின்ட்டு. அடுத்து எங்கே வராருன்னா, நமக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது கீழே அந்த டெக்னிக்கல் டீம்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டெக்னிக்கல் டீமில் மாடரேட்டர், அதாவது கண்காணிப்பு அது என்ன சொல்லுவாங்க, கண்காணிப்பு குழு அதெல்லாத்தையுமே தூக்கிடுறாரு. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு, அதாவது மாடரேட்டர் டீம் அவங்க எல்லாரையுமே தூக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து எவன்டா இருக்கான், டே உங்களுக்குலாம் தேவையில்லாமல் தண்ட சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், எல்லாமே இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ட்டு இந்தியாவில் உள்ள 90% ஒர்க்கர்ஸை ஃபயர் பண்ணிட்டார். நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அதாவது எதார்த்தமாக சும்மா சொல்லணும்னா, இவர் நேராக இவங்க ஒருத்தர் வேலை பார்க்க, இப்போ நான் தான் வேலை பார்க்கறேன்னா நேராக ஆஃபீஸ்க்கு போனால் டே தம்பி உனக்கு வேலை பாவம், நீ தூக்கியாச்சு, என்னடா மெயில் கூட வரல, டே சொல்லவே இல்லையடா, ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தா நான் கூட பைக்கை இஎம்ஐயில் எடுத்துக்க மாட்டேன், வீடை இஎம்ஐயில் எடுத்துக்க மாட்டேன், லோன்லாம் உங்களை நம்பி எடுத்துட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டே திமிங்கலாம் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த பிளானை வச்சு தான், ஏன்னா வந்து அவங்க ஒரு ஆன் ரோல் ஜாப்பில் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ரோலில் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு சேலரியில் இருந்திருக்கலாம். ஸோ அதை நம்பி அவங்க கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், வாட் எவர் எது வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உனக்கு வேலை தம்பி அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேமெண்ட் அவங்கள கொடுக்காங்களோ கொடுக்கல அது வேறு விஷயம். பட் அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னடா இது, கண்ணை மூடி கனவு திறந்தா வேலை இல்லையா. ஸோ ஏன்னா அவங்க அடுத்த நாள் பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த தாட்டோட நேராக ஆஃபீஸ்க்குள்ள வந்தால் தம்பி உனக்கு வேலை இல்லைன்னு பற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் 90%, பட் வேர்ல்டு வைடுன்னு பார்த்தோன்னா 70,000 பீப்புள்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காரு. பட் இவங்களுக்குலாம் 4 மில்லியன், அதாவது ட்விட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து $4 மில்லியன் $4 மில்லியன்
வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எலான் மஸ்க் ஒரு மேற்கோள் காட்டி ஒரு பின்னை வைக்காரு. ஸோ அது கீழே தான் இவங்க எல்லாத்தையும் டே உங்களுக்குலாம் தேவையில்லாத சம்பளம்டா, டே மாடரேட் டீம் நீ உனக்கு எதுக்குடா இங்கே வேலை, எல்லாமே இந்த ஆப் எதுக்குன்னு உருவாக்குனீங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தானே உருவாக்குனீங்க, வேறு எதுக்குடா நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த எலெக்ஷன் டைம்லாம் பார்த்தோம்னா ஒரு சார்பாக நம்ம வந்து பேசணும். அதாவது இப்போ வந்து நான் இருக்கேன்னா ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசும்போது நான் மட்டும் பேசும்போது இதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ட்விட்டர் வந்து இது வந்து இந்த கட்சிக்கு சாதகமாக பேசுகிறோன்ட்டு. நம்ம ரீசெண்டில் கூட நம்ம பேசுகிறோம், டொனால்டு ட்ரம்ப் வந்து ட்விட்டரில் வந்து அவரோட இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பட் இதுக்கு அகென்ஸ்டாக இருந்த பைடனோட இது ட்விட்டரை வந்து யாருமே கண்டுக்கல. அந்தளவுக்கு அவங்க வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. அதாவது அல்காரிதம், ட்விட்டரோட அல்காரிதம் அப்படி. அதாவது அவங்க பண்ணுறது அந்த மாடரேட்டர் டீம் இருக்காங்களா, அவங்க சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி. டே இந்த ட்விட்டர் வேணாம், இந்த ட்விட் வந்து மேலே கொண்டு போகக்கூடாது, கீழே தள்ளு அப்படின்ட்டு கீழே தள்ளி விட்ட வேண்டியது. சில ட்விட்லாம் பார்த்தீங்கன்னா லைக்ஸே ஆகாமல் இருக்கும், பட் ரீச் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பீங்க, அவங்க ரீலே போட்டிருப்பீங்கன்னு நீங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, ரீலே போட்டிருப்பீங்க. அந்த ரீலை வந்து 5000 பேர் பார்த்துருப்பாங்க, அதில் 100 பேர் தான் லைக் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. இது வந்து இந்த ட்விட்டர் வந்து அப்படி தான், நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. ஏன்னா உன்னோட ட்விட்டர் அவங்க பார்ப்பாங்க, இந்த ட்விட்டர் பார்ப்பாங்க, இது ஓகேவா கன்சிடர் பண்ணிட்டு இது ஓகேனா மேலே அனுப்புவேன், இல்லைன்னா நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறதான் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல ட்விட்டர் வந்து பராக்கரவாலே அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல. உடனே என்ன பண்ணுறாரு, இவன் தூக்கிட்டு மாடரேட்டிங் நான் புதுசாக வைக்கேன்டா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான்டா நான் வைக்கேன்டா, அவன் தான்டா பார்ப்பான் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பற்றிட்டு அவர் ஒரு டீம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு போல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது ட்விட்டரில் எலான் மஸ்க் என்ன பண்ணார்னா, இது ப்ளூடிக் எல்லாருக்குமே வேணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவுனே சொல்லலாம். அதாவது ப்ளூடிக் மீன்ஸ் நம்ம வெரிஃபைடு, அதாவது ஒரு செலிப்ரிட்டி, அதாவது பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுறதுக்காக தான் அந்த ப்ளூடிக்கு. அந்த ப்ளூடிக்கு நீங்கள் வாங்கினா $4 to $8 நினைக்கிறேன். மேபி அதை $4 கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஒரே $6னா $650 வேணாம் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் யாராவது செலிப்ரிட்டி பார்த்துருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் ப்ளூடிக் வாங்குவீங்களா மாட்டிங்களாங்கிறத கீழே சொல்லுங்கள். இந்த ப்ளூடிக் மட்டுமாடா அந்த $6 $8 அது வந்து ப்ளூடிக் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் தரேன். அதாவது நம்ம யூடியூப்பில் ப்ரீமியம் வாங்கணும்னா உனக்கு ஆடு தர மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ நீ வந்து லென்த்தான வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணலாம், எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன, அதாவது ஒரு ஊறுகாயை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குது, இது அந்த ஊறுகாய், இது அது கலந்த ஊறுகாய், இது அது கலக்காத ஊறுகாய், இது கெமிக்கல் கலக்காத ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து கொஞ்சம் அப்படி பட்டி டிங்கிரிங் பற்றி உங்களுக்கு தராரு. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா ஃபயர் மாடரேஷன் கம்யூனிட்டி, அதை சொல்லிட்டேன் ஓகேவா, அந்த மாடரேஷன் டீமை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்சிங் அட்வர்டைஸிங். அதாவது இப்போ ஒரு நீங்கள் ட்விட்டரில் போகிறீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்பரியோட ஆட் வரும், இல்லைன்னா ஒரு அவுடியோட, இல்லை கிரிக்கெட்டோட வரும், பிசிசிஐயோட வரும். நீங்கள் எதை அதிகமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதோட காரோட வரும். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ், இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளோட ஆடுமே அதில் வரும், கூகுள் யூடியூபோட வரும், கூகுளோட வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கூகுள் டியோ எல்லாத்தோட ஆடும் அதில் வரல. பட் இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம இப்போ உள்ளே வந்தோம்னா நமக்கு அவன் எப்படி என்ன பண்ண போகிறான், நம்மளை இதை ஆப்படிச்சு விட்ருவான்ட்டு இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டெஸ்லான ஒரு கம்பெனியை அவர் ஓன் பண்ணி வச்சிருக்காரு. பட் இதுவே அவுடியாக இருக்கட்டும், ஒரு பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், ஹியூண்டாயாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு ஆடு கொடுக்கும்போது ஆடை நீ போட்டுட்டு அதில் வர்ற காசை வச்சு உன்னோட டெஸ்லாக்காரை நீ டெவலப் பண்ணுற பற்றியா, அந்த கேவலமான எனக்கு ஒரு ஆடு வேணாம்டா அப்படின்ட்டு அந்த ஆடையுமே, அந்த மாதிரி ஆட்ஸுமே கேட்பரி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அவுடி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் மோட்டார்ஸ், அதாவது பிக்கஸ்ட் கம்பெனி ஆஃப் வேர்ல்டு, அந்த அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. ஜிஎம் மோட்டார்ஸ்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஜிஎம் அந்த கம்பெனியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கக்கிட்ட ஆடை கொடுக்கறது நிப்பாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா ஆடு வந்து எதுக்குன்னா அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரும். ஓகே, அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும். அதாவது எந்த கம்பெனி ஆடுக்கு கொடுக்காங்களோ அவங்க வந்து அதுக்கு வந்து அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுதான், ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஆடுக்கு ப்ரொமோட் பண்ண சொல்கிறோம், அப்போங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ஆடு கொடுப்பாங்கல்ல, அது அவங்க எல்லாருக்குமே தெரியுமே. இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, ஆடெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல. அதாவது நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க தெரியுமா ட்விட்டரில், ரொம்ப அவங்களே சொல்கிறாங்க, நீங்களே இந்த மாதிரி இது ஆடெலாம் கொடுக்காதீங்க, அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் காசை வச்சு தான் அவர் வாழ்வார், அப்புறம் டெஸ்ட்டில் நல்லா வந்துடும், உங்கள் கார் கேவலமாக போயிடும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லாமல் சொல்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தோன்னா ஃபியூச்சர் பிளான் ஒன்று வச்சுருக்காராமா. என்ன பிளான் தெரிஞ்சுங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அதாவது நம்ம இப்போ யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்கலாம், இதே ட்விட்டரில் பார்த்தா, ட்விட்டரில் பிகாஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அதில் இருக்காங்க. அதாவது வேர்ல்டில் பிக்கஸ்ட் பர்சன்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க, நானுமே அங்கே இருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவை, அதாவது இப்போ பார்த்துட்டிங்களா இதே வீடியோவை நான் அதில் தூக்கி போட்டேன், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், நிறைய பெரிய வீடியோவை ஒரு சின்னதாக சுருக்கி அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஸோ அந்த மாதிரி வீடியோ பண்ணால் கூட போடலாம். பட் அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கும். அந்த வீடியோ பார்க்கணும், நீங்கள் ஒரு பெய்டு பண்ணணும், இல்லைனா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் தொகையை
செலுத்தி தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க முடிச்சிருவோம். ஸோ ஓகேவா, இதுதான் நம்ம ட்விட்டரில் நடந்த ஒரு சம்பவங்கள், சில சம்பவங்கள். பட் இப்போவுமே பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ட்விட்டர் வாங்க வேண்டாமாங்கிறதே எலான் மஸ்க்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவர் இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தார்ல. ஸோ இதுக்கப்புறம் அந்த மேட்டரை முடிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இவர் வருவோம், அதாவது நம்ம மார்க் மாமாவுக்கு வருவோம். மார்க் சூகர்பர்க் அந்த மாமா இடத்துக்கு வருவோம். ஓகேவா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓகே எல்லாம் இப்போ ட்விட்டர்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, அவங்களாம் டவுன் ஆகுறாங்க. பார்த்தோம்னா ஃபேஸ்புக் அதோட டவுன் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராமு ஓகே, இன்ஸ்டாகிராமால் தான் அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது மேபி. ஏன்னா வந்து ஃபேஸ்புக் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 2018-19 அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் அதை தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் நானுமே அது ஒரு 6 அக்கௌண்ட் கிட்ட வச்சுருந்தேங்க. 6 அக்கௌண்ட்டு. ஏன்னா பாஸ்வேர்டு மறந்து போயிடும், நம்பர் மாறி போயிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அடுத்தடுத்த அக்கௌண்ட் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கிற பட்சத்தில் அடுத்து சரி வேறு என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக்கே வேணாம், டெலிட் அன்இன்ஸ்டால் அப்படின்ட்டு பண்ணிட்டு நேராக இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் எல்லாமே இருக்குது. ரீல்ஸால் தான் ஓடிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஊரில் டிக்டாக் இல்லை, டிக்டாக்னா ஜிபி முத்து அந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோவாக எல்லாரும் போட்டுருப்பேன். டிக்டாக் ஏன் பண்ணாங்க, கொஞ்சம் ஆபாசமாக சிலர் வந்து பண்ணுறாங்க, அது வந்து வேணாங்கிறது கிடையாது. பட் இன்ஸ்டாகிராமில் வந்து அது ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க. இதாவது இதுக்கு மேலே இருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே சென்சிட்டிவான கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதில் முன்னாடியே ஒரு இது பிளரான ஒரு இமேஜ் வந்து அதில் சென்சிட்டிவ் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு அதாவது இது கொடுத்துருவாங்க, அவேர்னஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்டாக்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அப்படிங்கிறனால அதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க மெட்டாவர்ஸுங்கிறதுல ரொம்ப இதாக இருக்காங்க. அதாவது அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாமே இப்போ மார்க் மாமாவோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா நேராக மெட்டாவர்ஸ். அதாவது இப்போ வந்து மெட்டால தான் உலகம் போகுது. அந்த மெட்டால அந்த ஏஐயை நம்ம அடித்து தூக்குறோம் அப்படின்ட்டு. அதாவது இப்போனா விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து இப்போது நீ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம இப்போ ஃபோனுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதே உங்கள் கேமரா வழியாக உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசுகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் மார்க் மாமாவோட பிளானு. ஸோ அதுக்காக தான் அதில் எல்லா காசையும் தூக்கிட்டு போய் மெட்டாவில் போடு, மெட்டா விஐயில் போடு, மெட்டா விர்ச்சுவல் ரியாலிட்டியில் போடு, இந்த மாதிரி நிறைய போட்டுக்கிட்டே இருக்காரு. பட் அவரோட ஃப்யூச்சர் தாட் ஓகே. பட் இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்கிற பிஸ்னஸ் ரெண்டுமே கரெக்டாக இது ரன் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு ரெவன்யூ வேணும்ல. ஸோ அதுக்கே அவர் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன சொல்கிறாங்க, நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கடை இருக்குன்னு வைங்களேன், கடையில் வந்து லாபமே வரல, நஷ்டமாகிட்டு கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 பேர் வேலை பார்க்குற இடத்த 7 பேராக மாற்றிடுவீங்க. ஸோ அதே தான் இன்ஸ்டாகிராம் பண்ண போகிறாங்க, ட்விட்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா தேவையில்லாமல் 4 மில்லியன் கொடுக்குறதுக்கு உங்களெலாம் நான் வேலையை விட்டு தூக்கிட்டோம்னா எனக்கு அந்த 4 மில்லியன் மிச்சம் தானே. 4 மில்லியன் நான் வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவல அப்படிங்கிற மாதிரி அவர் தூக்கிட்டாரு. ஸோ இதே மார்க் மாமா என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு நிறைய பேரை வச்சுருக்கோமோ வேலைக்கு, தேவையில்லையே இவ்வளோ பேர், ட்விட்டரே பண்ணிட்டாரு, ஸோ நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ட்டு அவர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல மேபி மெட்டாலையும் லே அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சீரியஸ் டைம் அஹெட், அதாவது இது வந்து ரொம்ப க்ரூஷியஸான பீரியட்ஸ். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இப்போ வர நம்ம இவர் வேறு உள்ளே வந்துட்டார், இப்படி உள்ளே வந்துட்டாருன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அதாவது ட்விட்டர் இப்போ வந்து நம்ம எலான் மஸ்க் எழுப்பிச்சு, எலான் மஸ்க் எப்படி சும்மாவே அடிச்சுன்னு இருக்குவார். ஸோ இவரை சொல்லவே தேவையில்ல. இப்போ ட்விட்டர் வேறு வந்துச்சா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவார். ஏன்னா ஊழியர் டொனால்ட் ட்ரம்ப்போட ஐடியா ரிலீஸ் பண்ணதாக இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு, எல்லாம் எவன் வேணாலும் ட்விட்டர் யூஸ் பண்ணுங்கடா, எவன் வேணாலும் கழிவு ஊற்றுக்கடா, நம்ம கமெண்ட் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக அவங்கள போய் ரீச் ஆகிறது ஆகாது, அவங்களும் பார்க்க மாட்டாங்க. பட் இதுவே நம்ம அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை பண்ணோன்னா, அந்த $8 அதான் $4 கொடுத்து அதை பண்ணணுன்னா அவருக்கு டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனே போகுமா, அவரும் பார்த்தே ஆகணுமா, அதுக்கு ரிப்ளை பண்ணணுமாமா. ஸோ அந்த மாதிரி யாரை வேணால் எங்கேருந்து வேணால் சாமானிய மனுஷன் கேள்வி கேட்கலாம். எலான் மஸ்க்கு கூட அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்கள் கமெண்ட் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். பட் இது ஒரு 200 பேர் அந்த பெய்ட் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கமெண்ட் பண்ணால் எப்படி ஹைலைட்டாக போகிறது, லாஸ்ட்டாக வர்றது எப்படி, அது எப்படி டைமிங்க்கு ஓகே, டைமிங் படி அதை கீழே கொண்டு வருவாங்க. பட் எப்படி அது புரியலை. ஸோ அதுதான் கைஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பை லவ் யூ கேஸ். அவ குட் டே. சியர்ஸ்.